श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 351 श्लोकम्। ततो विकाराः प्रकृतेरहं मुखाः देहावसाना विषयाश्च सर्वे क्षणेन्यथा भावितया ह्यमीशाम् असत्त्वमात्मा तु कदापि नान्यथा। நேத்தி சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். சத்தியம் என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ராட்டம் என்ன అనేది விவரிக்கும்போது இருக்கிறது ஒன்றும் ஆனால் பலது காணப்படுறது. அப்படி பலதாக காணப்படுறதுக்கு காரணம் புத்தி அகங்காரம். அந்த புத்தி அகங்காரத்துக்கு எங்கிருந்து தெம்பு வந்தது? அதுக்கு உதாரணம் கொடுத்தாரு. ஒரு இரும்பு பொருள் நெருப்பு கிட்ட நெருங்கி நெருப்பில் இருந்தால் கொஞ்சம் நேரம் அந்த இரும்பு என்ன ஆகாரத்தில் என்ன பொருளாக இருக்கின்றனதோ அதுக்கு அக்னியோடைய வர்ணமும் கலர் அப்புறம் அந்த சூடு தன்மை அதெல்லாம் குணங்கள் இந்த இரும்புக்கு வருது. அதே மாதிரி தான் பிரம்மனிருந்து சைத்தன்யத்திலிருந்து ஆத்மலிருந்து இந்த விஞ்ஞானமய கோஷம் அந்த சைத்தன்யத்தினை பிரதிபலிச்சு பாரோ பண்ணி அதுக்கப்புறம் அது மாத்ராதி ரூபேண விஜృంభతే. எப்படி டோட்டல் ஜகத் விஷயம் சொல்லும் போது சமஷ்டிலோ மாயா உபாதி ஈஸ்வரர். ஸோ அந்த மாயா அப்புறம் தன்மாத்திரைகளாக எல்லாம் மாறி மாத்ராதி ரூபேண உடனே பல வகையான தத்துவங்களை அது காட்டுறது உருவாக்குறது. அப்படி விஜృంభతే இந்த புத்தி అనేది అహంకారం అనేది ఇండివిజువల్గా சொல்லும்போது இங்கே వ్యక్తిలో అహంకారం అభిమానం. அதே సమష్టిలో சொல்லும்போது கூட అహంకారం இருக்கு. டோட்டல் அகங்காரம். அதனால அதோடைய காரியம்தான் அதுக்கப்புறம் ஏற்பட்ட காணப்படுறது. எப்படி காணப்படுறதுன்னா தத்து காரியம் பிரம ஒன்றும் பிரமனால இல்லூஷன்ல என்ன தெரியறதோ அந்த மாதிரி. அப்படின்னா இல்லாததில் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியறது. இதுக்கு தான் பிரமன்னா கயிறு மேலே பாம்பு பார்த்த உதாரணம் அடிக்கடிக்கு சொல்கிறது. இல்லை மற்றொரு உதாரணம் ஸ்வப்னத்தில் மாதிரி. ஸ்வப்னத்தில் எதுவுமே வாஸ்தவமாக இல்லை ஆனால் காணப்படுறது. மூணாவது மனோரதேஷு. மனோரதம்னா ஜஸ்ட் இமேஜினேஷன் ஆஃப் த மைண்ட். சும்மா உட்கார்ந்தோம், கயிறு பார்க்கல, பாம்பு பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஆனால் நம்ம மனசை என்னமோ கல்பனை பண்ணிக்கிறோம். மனோரதம் ஊகா போகங்கள், ஊகிக்கிறது. சும்மா ஊகிக்கிறது தானே. ஆனால் மனசு அதுக்கு ரொம்ப அடிமையாகிறது. அந்த ஊகிக்கிறது, இமேஜின் பண்ணுறது சும்மா. ஸோ இந்த மாதிரி பிரம ஸ்வப்ன மனோரதேஷு
அங்கே பார்க்குறம் எப்படியோ இல்லாதது திருஷ்டம், அதே மாதிரி இங்கேயும் நடக்கிறது. சத்தியம் ஒன்று தான், ஆத்மா ஒன்று தான். அதனால தான் இந்த விகாரங்கள் எல்லாமே கூட 351, நான் 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை சேர்ந்து சொல்லிகிட்ருக்கேன், நேற்றுக்கு நடந்தது. அதனால் இந்த விகாரங்கள் எல்லாமே கூட பிரகிருதியொக்க பல முகங்கள், பிரகிருதியுடைய பல டைமென்ஷன்ஸு. என்னது, இந்த தேகத்தில் இருந்து ஆரம்பித்து அப்புறம் ஜகத்து வரைக்கும், ஜீவ ஜகத்து மொத்தம் சர்வம். ஆனால் இதில் நீ கவனித்து பாரு, இது ஒரு க்ஷணம் கூட இருக்கிறது இல்லை, பிரதி க்ஷணம் க்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட க்ஷணம் க்ஷணமும் மாறிக்கொண்டே இருக்கிற இது எப்படி சத்தியமாக முடியும்? ஆனால் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொரு ஏதோ இருக்கணும். அந்த சப்போர்ட் பண்ணது என்ன? சப்போர்ட்டர் யாரு? அது ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மா சப்போர்ட் பண்ணுற ஆத்மாலோ ஏதாவது இப்படிப்பட்ட மாற்றங்கள் விகாரங்கள் இருக்கான்னு இல்லை. கவனிது, உணர்வு இந்த விஷயம். அதனால் the supporter never gets affected by the supported. இது ரொம்ப லௌகிகமாக விவகாரம் எடுத்துக்கூடாது. ஓகே சார், நான் ஒரு நாற்காலி மேலே உட்கார்றேன், நாற்காலி என்ன சப்போர்ட் பண்ணி நான் உட்கார்றதுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறது. சார், அந்த நாற்காலி காலில் பூச்சி இருந்து அதெல்லாம் சாப்பிட்டு வீக்காகி உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சார், நான் விடமாட்டானா? அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. சமஷ்டிலோ ஹையராக எடுத்துகிட்டு திங்க் பண்ணும்போதும் அதை உதாரணம் நமக்கு ரொம்ப நெருங்கி நித்திய அனுபவம்లో இந்திரிய கோச்சரமாக இருக்கிற ஆகாயத்தை எடுத்துக்கணும். அந்த விஷயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த டாபிக் வரும்போது விவரிக்கிறேன். அது சப்போர்ட் பண்ணுறது ஆகாயம் எல்லாத்துக்குமே, ஆனால் எஃபெக்ட் ஆகலை. அப்போது அதே ஆகாயமே சப்போர்ட் பண்ணுறது எஃபெக்ட் ஆகலைன்னா ஆத்மாவாக இருக்கிற ஒன்று யார் எஃபெக்ட் பண்ண முடியும்? அதனால் ஆத்மாவில் உனக்குள்ள ஒரு மாற்றமும் ஒரு விகாரமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோன்னார். அது சொன்னதுக்கு பிறகு 52வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். நித்யாத்வயாಖண்டசிதேகரூபः புத்யாதிசாட்சி சதசத்விலக்ஷணः அஹம் பதப்ரத்யயலக்ஷிதார்த்தः பிரத்யக் சதானந்தகனப்பராத்மா. இந்த ஸ்லோகம்தான் நம்முடைய ஸ்வரூப விவரணம். ஸ்வரூபத்தை விவரிக்க முடியுமான்னா விவரிக்க முடியாது, ஆனால் விவரிக்கிறாங்க. அதுதான் தமாஷா. சரி, இந்த வார்த்தைகள் பாயிண்டர்ஸ். உனக்குள்ள நீ சிந்திக்கணும். யாரது? நீ நித்திய வஸ்து, நீ நித்தியம். நித்தியம்னா காலத்துக்கு கால பரிச்சேதம் இல்லாத வஸ்து நித்தியம். கால பிரதிபந்தம் கிடையாது. அப்புறம் அத்வயம், நீ ஒன்று தவிர இன்னொரு வஸ்து இல்லை. அப்படின்னா வஸ்து பரிச்சேதம் நிஷேதிக்கப்பட்டது. மூணாவது அகண்ட சித்து. அகண்டன்னு சொன்னதுனால தேச பரிச்சேதம் கூட இல்லை. இங்கே இருக்கே அங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, தேச பரிச்சேதம் இல்லை. அப்படி தேச கால வஸ்து பரிச்சேத ரஹிதமாக இருக்கிற சித்து, கான்ஷியஸ்னஸ், உணர்வு, ஞானம், அது ஏக ரூபம்.
உன்னுடைய ஞானம் ஆத்மஸ்வரூபமா, புத்தியில் உன்னுடைய ஞானம் அறிவு வேறு, அவனுடைய புத்தி அப்படி வேலை செய்யலை. இப்போ இந்த கேட்குற விவேக சூடாமணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியறதா? தெரியலையே. அது சொல்லலை. ஆனால் அறிவு అనేదిங்க சுத்த ஞானம்னு சொல்லும்போது ஏகரூபம், அது ஒன்று தான். அது மட்டும் இல்லை, இந்த நித்திய அத்வய அகண்ட ஏக சித் ரூபம் புத்தி முதலான புத்தியாதி சாட்சி. புத்திலிருந்து கீழே புத்தின்னா அகங்காரம் விஜானமய கோஷம் ஆரம்பித்து, அஃப்கோர்ஸ் ஆனந்தமய கோஷம் கூட கணக்கு. விஜானமய கோஷம் புத்தியிலேருந்து அதுக்கப்புறம் தானே ரிகக்னிஷன் எல்லாமே. அங்கே தான் அபிமானம் நானே தாட்டு வருது. அந்த தாட்டுன்னு அதுக்கப்புறம் மனசில் விகல்பங்கள் சங்கல்பங்கள், புலங்களினால் பார்க்கப்படுற பல விஷயங்களோ, வெளியிலோ உலகம் பெருசாக நாமரூப ஜெகத்து, மொத்தத்துக்கு சாட்சி விட்னஸர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. புத்தினி கூட தெரிஞ்சுக்கிறது. தெரியாதனேதும் தெரிஞ்சுக்கிறது, தெரியும் அனேதும் தெரிஞ்சுக்கிறது. இந்த தெரியாது தெரியறது అనేది விஜானமய கோஷம் புத்தி விஷయంలో இது ஏற்படுறது. அதனால சதசத் விலக்ஷண. எப்போ இந்த வார்த்தை சொல்கிறோமோ, இங்கே ஜாகிரத சத்தன்னா எக்ஸிஸ்டன்ஸ் தானே சார், அது எப்பவுமே இருக்குல்ல, பிரம்மனுடைய ஸ்வரூபம், அந்த சத்து சொல்லலை. இங்கே சத்து அசத்து இருக்கின்றது இல்லை. நமக்கு அப்படி தானே ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் அనే விஷயத்தினையும் நம்ம மனசு எப்பவுமே கவனிக்கிறது, கிரகிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. அவள் இருக்கா, அவன் இல்லை, இது இருக்கு, அது இல்லை, அப்படின்னு இருக்கே இல்லை. அதுக்கு தான் சத்தன்னா இருக்கிறது, அசத்தன்னா இல்லைன்னது. இந்த இருக்கே இல்லைன்னது எதிலோ வருது சந்தேகம்? புலங்களினால் கிரகிக்கப்படுற விஷயங்களில் மட்டும்தான் இந்த விஷயம். அப்படியே என்னை பற்றி நான் இருக்கானா இல்லைன்னதுல சந்தேகம் வருதா? அதனால தான் ஒரு சந்தேகமும் வராத வஸ்து விஷயம் என்னன்னா என்னுடைய இருப்புதல். நல்லா கவனிங்கோ, வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், சூக்ஷ்மம். நான் இருக்கானா இல்லைன்னு இதில் என்னுடைய இருப்புதலில், என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்படி நான் எப்பவுமே இருக்கிறதுனால மனசுனால் தெரிஞ்சுக்கிறது தெரியாதது. எனக்கு தமிழ் பாஷை தெரியும், தமிழ் பாஷை தெரியாது. எனக்கு கன்னடம் தெரியும், தெரியாது. இப்படி தெரியும் தெரியாதன்னு ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிற, புரியுறதா? அதனால சதசத்து விலக்ஷணா. நான் அதே இந்த பதங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம் ஏதோ தமிழும் சொல்லிட்டு இருந்தோம், எங்கோ யார் பற்றோ சொல்கிறத நினச்சிக்கூடாது. இது என்னுடைய ஸ்வரூபம். அப்படி இருக்கிற இது அகம் பத பிரத்யய லக்ஷிதார்த்தா. இந்த அகம் பதம் அப்படி எது சாஸ்திரம் விவரித்து சொல்கிறதோ இல்லை உனக்கு தோணுறதோ நானே, அந்த நான் உண்மையாக யார்? உண்மையான நான் ஒன்று தான். அந்த உண்மையான நான் ஒன்றுக்கு பல நான் சேர்த்துக்கிட்டோம். நான் ஹஸ்பண்டு, நான் ஃபாதரு, நான் பிரதரு, நான் ஆஃபீஸரு, நான் ஸ்டூடெண்ட்டு, நான் டீச்சரு. ஸோ பலதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு அகம்க்கு சுத்த அகம்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஒரு சுத்த அகம் அந்த ஆள் இல்லைன்னா, மனிதன் இருந்தால் தானே அப்புறம் ஹஸ்பண்டு ஃபாதரு, இந்த ஹுட்டு, ஃபாதர்ஹுட், ஹஸ்பண்ட்ஹுட், ஓகே, மதர்ஹுட் எல்லாம் வரும். ஸோ அகம் பதத்துடைய பிரத்யயன்னா
இங்கே சொல்கிறது அகம் அப்பா, இப்படி மேலே கல்பிக்கப்பட்ட அகம் இல்லை, அது பிரத்யக். பிரத்யன்னா ஞான ரூபமாக இருக்கிறது. பிரத்யன்னா ஞான லட்சிதார்த்தா, அறிவு ரூபம்ல இருப்புதலாக உணர்வு ரூபத்தில் இருக்க பார்த்தியா, அதுதான் லட்சிதார்த்தா. தத்துவமசி மகா வாக்கியத்தில் சொல்லும் போது லட்சிதம் எது லட்சியமாக வச்சு சொல்லப்படுறதே. அதனால் இந்த இந்த அந்த வீட்டில் புதுசாக வந்தாங்களே ராமமூர்த்தி, அவங்க அந்த ராமமூர்த்தி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கநல்லூரில் அந்த கோவிலுக்கு எதிர் வீட்டில் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ராமமூர்த்தி தான் ஓகே. அப்புறம் காந்திபுரம் போய் 2 வருஷம் அங்கே இருந்தான். அதுக்கப்புறம் சென்னை போய் 2 வருஷம் இருந்தா. யாரை பற்றி சொல்கிறேன்? ஒரே ராமமூர்த்தி தான் பாருங்கோ. அந்த மாதிரி தான் லட்சிதார்த்தா. இது பிரத்யக்கன்னா ரொம்ப க்ளோசர் தேன் த க்ளோசஸ்ட். அப்புறம் இன்னர் அர்த்தம். அந்தராத்மாவா, அந்தராத்மாவனா நீயாவா. பிரத்யக்கன்னு சொன்னோம் இல்லையா, இன்சைடுன்னு. பராக்கன்னா அவுட் சைடு. ஆனால் இந்த இன்சைடு அவுட் சைடு சும்மா புரியறதுக்கு தான். அது ரெண்டுத்தினு கூட எல்லாம் ஆத்ம விஷயத்துக்கு வரும்போது இன்சைடு அவுட் சைடு கிடையாது. எப்படி ஆகாயத்துக்கு இல்லையோ. ஸோ பிரத்யக் சதா ஆனந்த கனஹ பரமாத்மா. இதப்பா நீ அனி நினைக்கிறையே உண்மையான நீ இது மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பிள்ளைலாம் மறப்பு வருதோ அப்பெல்லாம் எத்தனை சொல்லியிருக்கு. எல்லாம் 2 அக்ஷரம் இருக்கிற வார்த்தையாக சொல்லியிருக்கோம் இல்லையா? 10 சொல்லியிருக்கோம். 10 இன்னும் சொல்லிக்கலாம். நித்ய ஏகசார சத்ய புத்த சுத்த முக்த. என்ன வேணும் இன்னும்? எல்லாம் சேர்த்து. அகண்ட அத்வய சதா. ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆனந்த கனா, எவர் பிளிஸ்ஃபுல், பூர்ண ஆனந்தம். கனமன்னா பூர்ணம் அனர்த்தம். இதெல்லாம் விவரிச்சிருக்கோம் ஆல்ரெடி. கனம் అనేది எதுக்கு சொல்லப்படும்னா, அது தவிர இன்னொன்று இல்லைன்னா அது அந்த இடத்துக்கு கனம்னு சொல்கிறோம். கனம்னா சாலிட், லம்ப் அனர்த்தம். இப்போது இந்த சொன்னதெல்லாமே எட்ட மாட்டேங்குதே, புரிய மாட்டேங்குதுன்னா இங்கே இப்போது அந்த ஆகாயத்துடைய ஆகாயம் போல் அப்படின்னு நீ திரும்பி தியானம் பண்ணுறதுக்கு சிந்திக்கிறது. கண்ணு மூடாமல் தியானம் பண்ணலாமே ஆகாயம் பார்த்தேன். அதுக்காக ஆகாயத்தில் இப்போ இதெல்லாத்தையும் ஆகாயத்துக்கு நீ அப்ளை பண்ணிப்பார். கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ ஆகாயம் பாரு. ஆகாயம் நித்தியம் அப்படியே இருக்கு. ரிலேட்டிவ்லியா இங்கே எக்ஸாம்பிளுக்கு தானே. நித்தியமான ஆத்மா மாதிரி ஆகாயம் நித்தியம் கிடையாது. தூங்கிட்டு ஆகாயம் எங்கே போச்சுன்னு கேட்பீங்கல்ல, வர அந்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு கண்ணு தான் நித்தியம், ஆகாயம் நித்தியம் அப்படி இருக்கு. அதனால அந்த அந்த யுகத்திலோ இல்லை பல செஞ்சுரிஸுக்கு முன்னாடி அங்கே பூமி இல்லை, அங்கே ஜலம் இல்லை. ஜலம் இருந்துச்சு, அப்புறம் இல்லை. அதே மாதிரி இந்த சந்திரன் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது சொல்கிறேன், ஒரு காலத்தில் அதிலெல்லாம் அங்கே ஜலம் இருந்திருக்கணும், அக்னி இருந்திருக்கும், அங்கே வால்கனும் மவுண்டன்ஸ் கூட இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறான். அப்போ ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இப்போ இல்லை, அப்படி மாறிட்டுருக்கு. ஒரு காலத்தில் அதில் இன்னும் சில சைஸ் எல்லாம் வேறு இருக்குது, இப்போ சைஸ் குறையலாம். ஆனால் ஆகாயம் நித்தியமாக இருக்குது. அப்புறம் ஆகாயம் எத்தனை ஆகாயம் இருக்குங்க? ஒரே ஆகாயம்தான். அப்புறம் ஆகாயத்தில் ஏதாவது பிரிவு இருக்கா?
ஆகாயத்தினே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்களா? எங்காவது ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கோ. ஸோ அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி காணப்படுற இந்த ஜகத்திலேயே ஒரு அற்புதமான மேஜிக்கான விஷயம் சிந்திக்க வேண்டியது இந்த ஆகாயம். அப்புறம் அது மட்டும் இல்லை, இது ஒரே மாதிரி இருக்கு. எங்காவது ஆகாயத்தில் எங்காவது வேற்றுமை இருக்கா? பூமியில் இருக்கலாம், மேடு பள்ளம் இருக்கலாம், அப்புறம் ஜலம் அங்கே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், மலை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சில இடத்துல அக்னி பர்வதங்கள் இருக்கு, சில இடத்துல காடு இருக்கு, இது இருக்கு. பெரிய சமுத்திரம் அந்த பக்கம் பார்த்தா அங்கே டெப்த்து வேறேன்றான். காற்று அங்கே எப்போ பார்த்த பயங்கரமாக காற்று வீசுறதுன்னா, இன்னொரு இடத்துல பார்த்தா எப்போ பார்த்த -20 டிகிரிஸ் எப்படியெல்லாம். ஸோ அட்மாஸ்ஃபியரில் மாற்றம் இருக்குது, ஆகாயத்தில் ஏதாவது மாற்றம் இல்லை. ஆனால் இந்த ஆகாயம் பாரு, இத்தனை அட்மாஸ்ஃபியரு, பூமி, ஜலமு, அக்னி, வாயுவில் ஏற்படுற எல்லா மாற்றங்களுமே எல்லாத்தையும் சாட்சியாக இருக்கேன். அதனால் பூமி இருந்தாலும் ஆகாயம் அப்படி தான் இருக்கு, பூமி ஒரு இடத்துல இல்லைன்னாலும் ஆகாயம் அப்படி தான் இருக்கு, ஜலம் இருந்தாலும் இருக்கலைன்னாலும் ஆகாயம் அப்படி தான் இருக்கு. சதசத் விலக்ஷணம். இப்போது இங்கே வரைக்கும் ஓகே சார், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த விஷயம், இந்த ஆகாயம் வெளியிலோ இருக்கே అని தெரிஞ்சுக்கிறது யார்? யாருக்கு இந்த ஆகாயம் தெரியறது? என்ன மனசுக்கு தெரியறது. நான் மனசு மூலமாக, என்ன கண்கள் மூலமாக என்ன மனசு எட்டி பார்த்தது ஆகாயம் சொல்லிட்டீங்க, ஓகே. இனிமேல் திங்க் பண்ணுறது எல்லாம். ஆனால் ஆகாயம் எங்கே இருக்கேன்னு கேட்டால், நான் இருந்து என்னை மனசு கண்ணு மூலமாக எட்டி பார்த்ததுனால ஆகாயம் இருக்குன்னு தெரிஞ்சது. அப்போது இவ்வளோ பெரிய ஆகாயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த தெரிஞ்சுக்கிற மனசு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும். இப்போ மனசுக்கிட்ட வா. உங்கள் மனசு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு பெரிய பொருள் அது. அதனால் மனசு பற்றி நிறையா வாட்டி அது சொல்லி இது சொல்லி பயப்படுத்திட்டு உன்னை மனசுன்னு நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டோம் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு வேறு. ஏன் சார் அன்னைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறீங்கன்னா, அப்படி இல்லைப்பா. அன்னைக்கு உனக்கு அது சொன்னாதான், அப்படி சொன்னாதான் புரியும். இன்றைக்கி நீ ரொம்ப மெச்சூர் ஆகிட்டு இல்லை, இத்தனை படித்து விவேக சூடாமணி 350வது ஸ்லோகத்துக்கிட்ட வந்துட்டு இல்லை, இப்போ புரியும். மனசு a beautiful thing. ஏன் அந்த ஒரு மனசு இவ்வளவு ஜகத்துன்னு தன்னில் வச்சுக்கிறது. அதனால தான் அப்போது ஸ்தூலாகாசத்தினை முதல்ல இப்படி சிந்தனை பண்ணி, அப்போது என்னை மனசுக்கிட்ட வரும்போது இனிமேல் மனசுன்னு நெகேட் பண்ண வேண்டாம். பாருங்கோ, அந்த மனசுன்னு பட்டும்போது மனசு நித்தியம், அதே மனசு தான். மனசு, the substance of the mind, the moving consciousness is called mind. The unmoving mind is called consciousness. அதனால் மனசனேது என்ன எங்கோன்னு வந்த பொருளா, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு எங்காவது வந்ததை கஷ்டப்படுத்தலை, ஒன்றும் பண்ணல, நீ சிந்திக்கலை. இப்போ எல்லாம் அது இட்ஸ் மை அசெட், இட்ஸ் மை விபூதி. மை மைண்ட் இஸ் மை விபூதி. பிகாஸ் த்ரூ மை மைண்ட் ஐ ஆம் லுக்கிங் எட் மை ஓன் விபூதி அவுட் சைட் த்ரூ த சென்சஸ். அதனால் மனசு கிட்ட வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் மனசுக்கு அப்ளை பண்ணுங்க. நித்தியம் நித்தியம். நித்தியம்னா இங்கே என்ன அர்த்தம் சார்? தூக்கத்தில் மனசு இல்லைன்னு கேட்பீங்க இல்லையா? நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லும் போது. நித்தியம்னா 10 புலங்களுடைய
அனுபவங்கள் எல்லாத்தையும் அந்த மனசு எப்பவுமே அங்கே இருக்கிறதுனால தான் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் ஒரே மனசு தான், பல மனசு கிடையாது. இங்கே சொல்லும் போது இப்போது సమష్టిలో టోటల్ మైండ్ ఈజ్ వన్ ఓన్లీ. டோட்டல் மைண்ட் அந்த சமஷ்டிలో ஒன்றே ஒன்று தான். அப்புறம் அது டோட்டலாக ஒன்றா இருக்கும்போது அது அகண்டம். ஆனால் அந்த மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா அதே சித்துக்கிட்டேருந்து சித்தே மைண்டாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. சித் இட் செல்ஃப் மைண்டை எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. இல்லை ரிஃப்ளெக்ஷன்ன்றோம். ஸோ வாட், ரிஃப்ளெக்ஷன் இஸ் மை ரிஃப்ளெக்ஷன் ஒன்லி. இந்த மாதிரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாட்சியாக இருக்கிறது. அது மனசு லெவலில் வந்து கீழே பார்த்தா எல்லாம் சாட்சியாக இருக்குது. பிராணமய கோஷத்துக்கு, அன்னமய கோஷத்துக்கு, வெளியில் ஜெகத்துக்கு. ஸோ இப்படி இங்கே சதசத் விலட்சணம் எப்படி அப்ளை பண்ணுறது? என்னுடைய ஒரு கண்கள் வச்சுக்கோங்க. கண்கள் பார்த்தானோ பார்க்கலன்னானோ மனசுக்கு ஒன்றும் ஆகலை. பாருங்க, ஏதாவது ஒரு குறைய ஒரு இந்திரியத்துக்கு வந்தால் மனசுக்கு ஒன்றும் ஆகலை. மனசுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் தெரியாமல் மனசு தான் கவலைப்படுறதே. அதுதான் அங்கே தான் சரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிந்தனை பண்ணிப்போ சரி, மனசு சைத்தன்யத்துடைய ஒரு சலனந்த மைண்டுன்னு சொல்லிட்டோம். அந்த சைத்தன்யம் என்ன இப்போது சைத்தன்ய மனசுக்கே இவ்வளோ சக்தி இருக்கிறதுன்னா மனசு வேலை பண்ணுறதுக்கு அது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணமான சைத்தன்யம், அதுக்கு வெளிச்சத்தினி சைத்தன்யத்தினி கடனு கொடுத்த அந்த பரமாத்ம சைத்தன்யம் அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும், எவ்வளோ ஆலோசனை. ஸோ எங்கே வந்துட்டோம் இப்போது? நம்முடைய நிஜஸ்வரூபத்துக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்களா? ஸோ நிஜஸ்வரூபத்தில் இது எதுவுமே இல்லை. ஆனந்தம் மட்டும்தான் இருக்குது, சுத்த ஞானம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஏக சுத்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபத்துக்கு பேர் பரமாத்மா. பரமாத்மா 353 வந்து இத்தம் விபஷ்சித் சதசத்விபஜ்ய நிச்சித்ய தத்துவம் நிஜபோததிருஷ்ட்யா ஜ்ஞாத்வா ஸ்வமாத்மானமகண்டபோதம் தேப்யோ விமுக்த ஸ்வயமேவ சாம்யதி. இத்தம் இவ்வளவு என்னென்ன இங்கே வரைக்கும் இப்போ என்ன சொன்னமோ, எங்கே 352 ஸ்லோகங்கள் வரைக்கும் மொத்தம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சகோஷ அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் வாசனா விஷயங்களை பற்றி நிறைய சொல்லி பேசி இத்தம் இவ்வளவு இங்கே வரைக்கும் இது புரிஞ்சுக்கணா விபஷ்சித்து இந்த முமுக்ஷு சாதகனை வந்து சத் அசத் விபஜ்ய இங்கே சத் அசத் అనేది పురుష ప్రకృతి, రియల్ అన్రియల్, ద్రష్ట దృశ్యం. ఇది இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் சத் அசத். எது நித்தியம் உண்மையா? அது நித்தியமானதில் ஏதோ அனித்தியமாக சிலது காணப்படுறது, தோணுறது. இது அதென்ன இதென்ன? அப்போது நித்தியமாக இருக்கிறது நானா, அனித்தியமாக இருக்கிறது நானா? தேகம் அனித்தியம், அப்போ நான் இல்லையே. மனசு அனித்தியம், நான் இல்லையே. புத்தி அனித்தியம், நான் இல்லையே. அதனால தான் நாகம் மனோ புத்தி சித் அகங்காராதி நாகம் அப்படின்னு விபஜ்ய பிரிச்சு தனி பண்ணுன்னா இதோ புத்தியில் இப்படி புரிஞ்சு போச்சு. கை வச்சு பிரிக்க முடியாது, புல்டோசரை வச்சியும் ஏதாவது வச்சு ஃபென்சிங் கட்டி பிரிக்க முடியாது. அப்படி நிச்சித்ய விபஜ்ய நிச்சித்ய கிளியர் நான் நிச்சயம் ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படி
நிச்சித்ய விபஜ்ய எப்படி நடக்கும்? தத்துவம் நிஜபோத திருஷ்டியா. எப்படி நீ விபஜிக்க முடியும்? நீ எப்படி நிச்சயம் பண்ண முடியும்? நீயா ஏதோ விபஜித்து நீயா நிச்சயம் பண்ண முடியுமான்னா இல்லை இல்லை. கல்யாணம் நிச்சயதார்த்தம் வந்து 2 பார்ட்டி பீப்புள் இருக்கணும், பெரியவங்களெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி தத்துவம் ரியாலிட்டி தத்துவம்னா ஆத்மனை பற்றி நிஜமான நிஜபோதன்னா the real actual knowledge about myself. I am நானே ஞானஸ்வரூபம். அதனால் நிஜபோத திருஷ்டியா நிஜமான ஞானஸ்வரூபமான என்ன நான் உணர்ந்ததுக்கு பிறகு இந்த நிஜபோத வார்த்தை பாருங்கோ. ரங்கநாதாஷ்டகத்தில் அடிக்கடி சொல்லவே இல்லை. ஆனந்தரூபே நிஜபோதரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்திரூபே சசாங்கரூபே ரமணீயரூபே ஸ்ரீரங்கரூபே ரமதாம் மனோமே. பாருங்க, சங்கரர் எப்படிப்பட்ட அழகான ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். நிஜபோதரூபே. அப்போ நிஜபோதம்னா அங்கே பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதர் வந்து என்ன அறிவில் நிஜபோதமாக இருக்கிற என்னுடைய ஆத்மஸ்வரூபமே தான் அங்கே பரமாத்மா ஒரு கோவிலில் படுத்திருக்கார். ஒன்றில் ஒரு ரூபமாக காணப்படுறார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ திருஷ்டியா இதெல்லாம் அப்போ கினாத்வா பாருங்க. அப்புறம் திரும்பி மறுபடியும் அப்படி உணர்ந்ததுக்கு பிறகு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் ஸ்வம் ஆத்மா என்ன தெரிஞ்சுக்கிறான்? இப்போது சத்து அசத்து விபஜனம் பண்ணியாச்சு. நிஜபோதத்தோட குரு கிட்ட போய் சாஸ்திரம் படித்து இந்த அறிவுன்னு நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் ஞாத்வா ஸ்வ யாரா தெரிஞ்சுக்கணும்? என்ன அது நானான்னு தெரிஞ்சுக்கணும். அதே ஸ்வம் ஆத்மானம் மை ஓன் செல்ஃப் நானே தான் அகண்டபோதம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அகண்டபோதம் போதம் போதம் பிரதிபோத விதித்தம் மதம் அகண்டபோதம் கண்டினியூஸ் அன்புரோக்கன் நாலேஜ் ஆஃப் எவ்ரிதிங். என்ன டோட்டலாக நானே தான் இருக்கேன். இந்த சின்ன சரீரத்தில் இந்த புத்திக்கு எல்லாம் அங்கே இருக்கிறது என்ன தெரியலன்னா கூட பட் ஐ ஆம் ஒன்லி மை க்ளோரி. அப்போது இந்த இடத்துல இந்த சின்ன சரீரம் நான் எனக்கு தெரியலேதுன்னதே போயிடும். தேபியா அந்த 2 எந்த 2 சார்? தேகாத்மா தேகம் நான் நினைக்கிற பாவம். நான் ஒரு ஜீவன் இதில் சரீரத்தில் மாட்டிருக்கிற தனிப்பட்ட వ్యక్తి வெஷ்டி అని பாவங்கள் வந்து இதுலேருந்து விமுக்தா. அப்படிப்பட்ட விமுக்தி அவனுக்கு விடுதலை ஆனதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு? ஸ்வயமேவ சாமியதே சாந்தி சாந்தி ஸ்வயமேவ நானேத சாந்தி ஸ்வரூபம் அமிர்தம் சாந்தி சம்ருத்தம் அமிர்தம் சாமியதி பீஸ்ஃபுல் undisturbed, no more agitations, no more disturbances, no more fear of any kind. சாமியதை அப்படி சொன்ன பிறகு இந்த சாந்தி இந்த சாமியதா இதெல்லாம் வரணும்னா சமாதி அபியாசம். இந்த ஞானத்தினே எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது பேர் சமாதி. சம்யக் தி அந்த டாபிக் இப்போ ஆரம்பிக்கிறாரு. 354 அஜ்ஞான ஹிருதய கிரந்தேஹே நிசேஷ விலயஸ்ததா சமாதினா அவிகல்பேன
யதா துவைதாத்ம தர்ஷனம். பார்த்தீங்களா, அந்த சமாதி வார்த்தை நேற்றுக்கு இன்னைக்கு தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லி பேசினதுக்கப்புறம். ஆனால் இது கூட ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த சமாதி అనేది அஷ்டாங்க யோக படியில் பார்த்தா 8வது படியாக சொல்லப்படுறது. ஆனால் அஷ்டாங்க யோக பதஞ்சலி யோகில் சொல்கிற சமாதின்னு யோக சாஸ்திரம் அது அப்படியே ஒத்துக்கலை, ஏற்றுக்கலை. யோகிகளுடைய பொறுத்த வரைக்கும் சமாதின்னு சொன்னால் மனசுனே கட்டாயப்படுத்தி கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நாள் கூட அப்படியே அதில் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் தூங்காமல் வச்சுக்கிறது, ஒரு எண்ணமும் வராமல். ஸோ சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதின்னு பொதுவாக அந்த பதஞ்சலி யோக சூத்திரம் விவரிக்கிறது. அதில் திரும்பி சம்பிரஜ்ஞாத அசம்பிரஜ்ஞாதன்னு பல வகைகள் இருக்குது. பட் வேதாந்த பரமா ஸோ சவிகல்ப சமாதின்னா அஷ்டாங்க யோக பரமா அந்த சமாதி அபியாசம் பண்ணுற தியானம். சமாதி தியானம் சமாதியில் ஒரு பாகம் தானே, வேறு அந்த பாயிண்ட்டுக்கு அந்த தியானம் பண்ணுற அவனும் இன்னும் இருப்பான், நானும் தியானம் பண்ணுறேன்னு இருக்கும். ஆனால் நிர்விகல்ப சமாதியில் நானும் தியானம் பண்ணுற நானும் கூட இல்லாமல் எந்த சித்தவருத்தி இல்லாமல் இருப்பேன். எந்த சித்தவருத்தி இல்லாத நிலை தூக்கத்தில் எல்லாரும் அனுபவிக்கிறது தான். அதனால தான் தூக்கமே பெரிய சமாதி. அதனால தான் மானசிக பூஜையில் சங்கரர் எழுதியிருக்காரு, நித்ரா சமாதி ஸ்திதி. ஆனால் அது எனக்கு நித்ரையில் இருந்தால் என்ன, நினைவுல கூட எனக்கு கஷ்டம், நினைவுல தானே, தூக்கத்தில் கஷ்டம் இல்லையே எனக்கு. தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க வேறு. அப்போ இந்த நினைவில் இருக்கிற கஷ்டம் போகணும்னா இங்கே இன்னொரு விதமான சமாதி அபியாசம் பண்ணணும். ஸோ அதனால் நீ எவ்வளோ நாளைக்கு எதுவுமே சிந்திக்காமல் இருக்க முடியும்? திரும்பி கண்ணு திறந்தா இந்திரியங்கள் வேலை செய்ய தொடங்கிட்டு மனசு கிளம்பிட்டால் திரும்பி சிந்தனை ஏற்படும். ஸோ சிந்தனை ஏற்பட்டுட்டு இருந்தால் மனசு இருந்தால் எனக்கு என்ன, ஸோ வாட் அனு சொல்லிட்டு அந்த மனசுன்னு அப்படியே திரஷ்டாபாவத்தோட சாட்சி பாவத்தோடு பார்க்கணும். தவிர அது பாட்டுக்கு அது இருக்கும், பிரகிருத்தில் ஒரு பாகம் அது இருக்கும். அப்போ நானே கண்ணு மூடிதான் எங்கோ தனிப்பட்ட இடத்துல போயிருந்ததா கஷ்டப்பட்டு அப்படி பண்ணணுமான்னா பண்ணணும், அது கொஞ்சம் நேரம் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் த அல்டிமேட். அதனால தான் சமாதி అనేది வாசனாட்சயமும் ஏற்படும். ஆனால் யோகிகள் சொல்கிற சமாதி இல்லாமல் நம்ம வேதாந்த சாஸ்திர விதமாக பார்க்கும்போதும் என்னன்னா, நானும் எந்த விகல்பம் இல்லாத ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அனே அப்படிப்பட்ட அந்த பிரம்மாகார விருத்தி பிரவாகம் எப்பவுமே அந்த பிரம்மாகார விருத்தி அகம் பிரம்மாஸ்மினே அந்த விருத்தி பாவத்திலேயே. அப்படின்னா மனசு வேலை பண்ணுறதே, மனசில் எண்ணம் இருக்கு. ஆனால் என்ன இருக்கு, நான் எந்த விகல்பம் இல்லாத சச்சிதானந்த ஸ்வரூப பிரம்மம் நானே, அந்த தாட் மட்டும் எலைவ கண்டினியூஸாக இருக்கிறது பேர் நிர்விகல்பம். இந்த பாவத்தில் விகல்பம் ஏற்படாமல் இருக்கிறது பேர் நிர்விகல்பம் வேதாந்த படித்தவரே. அப்புறம் ஒரு தாட்லெஸ் ஸ்டேட்னு சொல்லணும்னா தூக்கம் இல்லை. நீ கஷ்டப்பட்டு யோகம் அபியாசம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி தாட்லெஸ் ஸ்டேட் கொண்டு வந்தால் கூட மறுபடியும் தாட்ஸ் வரும். ஸோ அப்போது தாட்ஸு இல்லாமல் பண்ணுறதுக்கு பதிலாக தாட்ஸ்னு நம்ம கல்டிவேட் பண்ணி பிரம்மாகார பிரம்ம சிந்தனைக்கு சம்பந்தப்பட்ட தாட்ஸ் இருக்கலாம். அனாத்ம சிந்தனை விட்டுட்டா அங்கே பிரம்ம சிந்தனை தான் இருக்குது. அதனால் இது ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னு இப்போது சமாதி அக்ஞான ஹிருதய கிரந்தி. இன்னும் சமாதி பற்றி இன்னும் கூட கொஞ்சம் பேசி விவரிக்க வேண்டியிருக்கு. கிராஜுவலாக இப்போது இந்த இன்னும் அடுத்த 2-3 கிளாஸில் இந்த டாப்பிக்கே இருக்கிறதுனால
அப்பப்போ சில பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ புரிஞ்சு சம்யக் தீஹி, சரியான அறிவு. அதனால் நீ மனசை இல்லாமல் பண்ணிவிட்டு அங்கே அறிவே இல்லை, எந்த தாட்ஸ் இல்லை. அந்த எந்த தாட்ஸ் இல்லாததுக்கு போய் நீ யோகான்னு சொல்லி கஷ்டப்படுறது பதிலாக அந்த ட்ரக்கு சாப்பிட்டவனும் குடிக்காரனும் இல்லை நிறைய நேரம் தூங்குறவங்க எல்லோரும் கூட சமாதி ஸ்திதியில் தான் இருக்காங்க. தேர் மைண்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங், நோ தாட்ஸ், தே ஆர் இன் த எக்ஸ்டசி வாட் யூ சே. பட் சம் டிஃபரன்சஸ் ஆர் தேர். ஆனால் இன்னும் அதுக்கு மேலே சுலபமான உனக்கு சரியான மார்க்கம் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அக்ஞான ஹிருதய கிரந்தேகே நிசேஷ, இப்படி எடுத்துக்கணும், எதா எப்போ இந்த அக்ஞானத்தினால ஹிருதயத்தில் நமக்குள்ள இருக்கிற 3 முனிகள் கிரந்திகள் என்னது? அவித்யா காம கர்மா. அவித்யா காம கர்மா. அக்ஞானம் எது பற்றி? என்னுடைய ஸ்வரூபம் பற்றி அக்ஞானம். அப்புறம் காம டிசைர்ஸு, அந்த அக்ஞானத்தினால டிசைர்ஸ் வருது. அதனால் டிசைர்ஸுக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும். இஹ பர போக விராகா ஏவ விரக்தி, ஓகே, விவேக வைராக்கியம். ஸோ காமம். அப்புறம் கர்மா. அப்புறம் அது பண்ணணும் இது பண்ணணும்னு கர்மத்தில் ரொம்ப ஈடுபடவே நிறுத்தணும். ஸோ எப்போ இந்த கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதில் ஈடுபடாமல், அப்புறம் காமம் எதுவுமே டிசைர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல், அப்புறம் நானும் பிரம்மமனு தெரிஞ்சுக்கிட்ட 3 கிரந்திகளும் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். எப்போ இது நடக்கும்? எதா ஓகே சமாதினா அவிகல்பேன. இது இந்த ஸ்லோகம் 2 விதமாக பார்க்குறேன் நான். அது எப்போ ஏற்படுமன்னா, நீ சமாதி அவிகல்பேன், எந்த விகல்பம் இல்லாத சமயக் ஞானம்னு நீ அபியாசம் பண்ணிகிட்டே இருந்தாதா? இல்லை சமாதி அவிகல்பமான அந்த ஞானம் அறிவு எப்படி வரும்? நீ அக்ஞானம் விட்டுன்னு தானே. அப்படின்னா அக்ஞான ஹிருதய கிரந்தி நீக்கப்பட்டாதான் சமாதி அபியாசமும் நீ செய்ய முடியும். சரியா? இல்லை சமாதினா இன்னொன்று சொல்கிற பாருங்க, ஆஜிடேட்டட் மைண்டு மெடிடேஷன் பண்ண முடியாது. நிறைய பேர் அனுப்புவாங்க, மென்டல் டென்ஷனு ஆஜிடேஷன் குறையணும்னா தியானம் பண்ணணும்னு. நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். பார்க்குறோம் பாருங்க. அப்புறம் சாந்தமான மனசு தான் தியானம் பண்ண முடியும். ரொம்ப முக்கியம். ஆனால் லோகத்தில் இது புரியாமல் நிறைய பேர் மென்டல் டென்ஷன் மைண்டு கவலைன்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு தியானம் பண்ணக்கூடாது. அது இன்னும் டேஞ்சர் ஆகும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? நல்ல ஏதாவது கர்மத்தில் டைனமிக்காக ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி அந்த மனசுன்னு டைவர்ட் பண்ணி அப்புறம் கிராஜுவலாக சேனலைஸ் பண்ணணும் த்ரூ எதர் பக்தி ஆர் கர்மயோகா. சரி, இங்கே ஸோ அக்ஞான ஹிருதய கிரந்தேகே நிசேஷ விலய. அப்போதான் இந்த அக்ஞான கிரந்திகள் ஹிருதய கிரந்திகள் நிசேஷமாக நீக்கப்படும், நம்மளை ஊட்டி போகும் அப்படின்னு சொல்லி. இல்லை நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த அக்ஞான ஹிருதய கிரந்திகள் காம கர்மக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம அதை விட்டுடுறியோ, நீ பிரம்மமனு தெரிஞ்சுக்கிட்டு அபியாசம் பண்ணுறியோ, அப்போ தான் சமாதி அவிகல்பன நிர்விகல்ப சமாதி சாத்தியப்படும். இன்னும் லோகமும் விஷயமும் மக்கள் பொசிஷன்ஸு ரிலேஷன்ஸ் மேலே உனக்கு எவ்வளோ நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதில் ஈடுபாட்டு இருந்துகிட்டே இருக்கிறதுன்னா, how is it possible to have the brahmakara vritti gnano nirantara nitya nirantara ananta samadhi அப்படின்னு சொல்லி கடைசியில் உனக்கு ஹிருதய கிரந்தி வாசனைகள் நீக்கப்படணும். அதிக சமாதி அவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அபியாசம் பண்ண ததா என்ன அத்வைத ஆத்ம தர்ஷனம். அப்போதான் யூ வில் ரிகக்னைஸ் தட் யூ ஆர் தி அத்வைத வஸ்து ஆத்மானி உணர்வே. ஆத்ம தர்ஷனம்னா ஏதோ
எங்கோ ஒரு நாள் பார்க்கப்படுது ஒரு இடத்துல அப்படி லைட் மாதிரி மல்டி கலர் டைமென்ஷன் பெரிய பொம்மை அதெல்லாம் கிடையாது. நானும் எந்த விகல்பம் இல்லாத அகண்டமான ஏகவஸ்துவான ஆத்மானே உனக்கு அப்போ உணரும். ஸோ த மைண்ட் ஷுட் பி ஸோ கிளியர் அண்ட் பியூர் ஃப்ரம் ஆல் தீஸ் கிரந்திஸ் அண்ட் ரெகுலர் கண்டினியூஸ் நைரந்தர்ய தீர்க்ககால நைரந்தர்ய சத்கார ஆசேவிதோ திருடபூமிஹி. அதனால் அத்வைத ஆத்ம தர்சனம் அப்போதான் ஒருத்தனுக்கு அனுபவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த 355 த்வமஹமிதி மிதீயம் கல்பனா புத்தி தோஷாத் பிரபவதி பரமாத்மன்வத்வயே பிரபவதி பரமாத்மன்யத்வயே நிர்விசேஷே பிரவிலசதி சமாதௌ அஸ்ய சர்வோ விகல்பஹ விலயனமுபகச்சேத் வஸ்து தத்வாவத்ருத்யா. இதில் பாருங்கோ, சமாதி மனசு விகல்பங்கள் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் புத்தி மனசுன்னு ட்ரைனிங் பண்ணுறது, போத் பிரம்ம சிந்தனம் கலந்து சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன இது பாருங்கோ, எப்போ வஸ்து தத்வாவத்ருத்யா, எப்போ வஸ்துடைய வாஸ்தவமான என்னுடைய ஸ்வரூப சிந்தனை எனக்கு ஏற்பட்டு உணர்றானோ திருத்யா, அப்போ என்னாகும், சர்வ விகல்பக விலயனம் உபகச்சேத், அப்புறம் விகல்பங்கள் வரத்துக்கே வாய்ப்பில்லை. எந்த மாதிரி சர்வ விகல்பங்கள், ஓகே, சர்வ விகல்பங்கள் பிரவிலசதி சமாதோ, அந்த சமாதி அபியாசம், சமாதினா கண்டினியூஸ் ஞான பிரவாகம், அகம் பிரம்மாஸ்மி விருத்திலே நிரந்தரம் 24/7. அப்படி பண்ணுற அவனுக்கு சர்வ விகல்பக பிரவிலசதி. அப்படி எப்படி அந்த விகல்பங்கள் எல்லாமே விலயனம் ஆகிறதோ அப்போ வஸ்துடைய நிஜ வஸ்து தத்துவம் தெரிகிறது அவனுக்கு திருப்தியா. அப்போ என்ன இதெல்லாம் பிரயோஜனம்? அப்போ என்ன ஆகும்னா, கல்பனா புத்தி தோஷாத், புத்தியுடைய தோஷத்தினால கல்பிக்கப்பட்ட துவம், நீ, அகம், நானு, அயம், இதம், இவங்களெல்லாம் அது இது அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாவனா, அப்படின்னா துவைத பாவனா, புத்தி தோஷத்தினால பார்க்கறது இது எல்லாமே நீ, நான், அவனு, இவனு, இதெல்லாம் இப்படிப்பட்ட இந்த வேற்றுமை மொத்தம் கூட பிரபவதி. ஓகே, இதெல்லாம் சும்மா காணப்படுறது. பிரபவதி எதில்? பரமாத்மனி, அத்வயே நிர்விசேஷே பரமாத்மனி பிரபவதி. தேவையில்லாமல் சும்மா இதெல்லாம் கல்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, புத்தி தோஷத்தினால கல்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ தெரியும்? எப்போ விகல்பங்கள் எல்லாம் மனசில் நீக்கப்படுறதோ சமாதி அபியாசத்தினால, அப்போது அந்த வஸ்துடைய சத்தியத்துவ தரிசனம் ஏற்படுறதோ, விகல்பங்கள் எல்லாம் நீக்கப்படுறதோ, அப்போ இந்த பேதங்கள் எல்லாமே கூட தெரியாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் 356 சாந்தோதாந்த பரமுபரதः
शान्तियुक्तः समाधिं कुर्वन् नित्यं कलयति यति स्वस्य सर्वात्मभावं तेनाविद्यातिमिरजनित तान् साधु दग्ध्वा विकल्पान् ब्रह्माकृत्या निवसति सुखं निष्क्रियो निर्विकल्पः. இந்த சாந்தஹ தாந்தஹ இந்த வார்த்தைகள் ஆல்ரெடி 342வது ஸ்லோகத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறாருன்னு இங்கே யார் மறுபடியும் பாருங்க, ஏத்திஹி எத்தனத்தோட இந்த விஷயங்களே எகெயின் மறுபடியும் கேட்டு புரிஞ்சுக்கணும். இது ஒரு வாட்டி கேட்டால் புரியற ஒரு வருஷம், ஒரு மாதம், ஒரு வருஷம், ஒரு தசாப்தத்தில் அடையிற அப்படின்னு விஷயம் இல்லை. நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும் அநேக வருஷம். அப்போது அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் முதல்ல யாருக்கு இந்த சமாதி அபியாசம் பண்ண முடியும், யாருக்கு விவேக சூடாமணி சொன்னால் புரியும், கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 1 hour அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே சார்ட் அவுட் பண்ணி ஏதி சத்சங்கம் கேட்க முடியும். சாந்தக மனசு சாந்தமாக இருக்கிறவங்க சொன்னால் இல்லையா, இப்போது தியானம் டிஸ்டர்ப்டு மைண்ட் cannot do the தியானம். A peaceful mind only can do the தியானம். Then only it can understand the reality. அப்புறம் தாந்தக சாந்தக தாந்தகன்னா யம நியமங்களை ப்ராக்டிஸ் பண்ணவனும் ஷமதமாதிகள்னு சொல்லி ஆல்ரெடி விவரிச்சிருக்கோம். பரம் உபரதः ஏதிலையும் வரல்லி திங்ஸில் இனிமேல் ஈடுபடுறதே இல்லை. ரொம்ப விட்ராவல்னா டிப்ரெஸ்டு கண்டிஷன் இல்லை. வெளியில் இன்வால்வ் ஆக வேண்டியது சில காரியங்கள் இருந்தால் கூட அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இவன் ரொம்பவே இன்டர்னல்லி ஹீ இஸ் வெரி மச் விட்ராவல். பரம உபரதः எதுவுமே எனக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது, ரேதர் தேன் மை ஓன் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் மை செல்ஃப் அபைடன்ஸு. என்னோடய ஸ்வரூபத்தில் நிற்கிறதையும் மனசு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கிறது தவிர. அப்புறம் சாந்தியுக்தः க்ஷமிக்கிற குணம், நல்லதையும் மறக்கணும், கெட்டதையும் மறக்கணும். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் ரெண்டுமே பண்ணணும். ஓகே, அப்போது சாந்தி யாருக்கு இருக்கின்றனதோ அவனுதான் சமாதிம் குர்வன், அவனுதான் சமாதி அபியாசம் பண்ண முடியும், அவனு பண்ணணும். அப்போது முதல்ல இது தயார் பண்ணிக்கிட்டு இது எப்படி வரும் சார்ன்னா கர்மயோகம் பண்ணும், கதா பக்தி யோகம் அதெல்லாம் பண்ணும், பஜனை பண்ணும், சுவாமிக்கு பூஜை பண்ணி இதெல்லாம் நிறைய பண்ணிட்டா இந்த குணங்கள் எல்லாம் உனக்கு இப்போது யூ ஆர் ரெடி ஃபார் தி வேதாந்த ஸ்டடீஸ் அண்ட் தி சமாதி அபியாச. ஓகே, அப்போது குருவன் நித்தியம் யதிஹி நித்தியம் குருவன். அந்த யதிஹி யாரு, யதிக்கு குவாலிஃபிகேஷன்ஸு சாந்தா தாந்தா க்ஷாந்தா பரம் உபரதः. அப்படி சமாதி அபியாசம் பண்ணுற அந்த யதி கலயதி, அவன் தெரிஞ்சுக்கிறான். என்னது கலயதி, என்ன தெரிஞ்சுக்கிறான் பாருங்கோ. சமாதி அபியாசனால் என்ன அடையணும் நம்ம, ஸ்வஸ்ய சர்வாத்ம பாவம். நானே தான் சர்வத்திர வியாபிச்சிருக்கேன், சர்வமும் எனக்குள்ளதாக இருக்கின்றனது. மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியஹம். சர்வாத்ம பாவம் ஸ்வஸ்ய, அவனுக்குள்ள சர்வத்தினை தர்சிக்கிறான். சர்வத்தில் அவனே, அப்படின்னு அர்த்தம் ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸோடைய அர்த்தம் என்னன்னா, கீதையில் பகவான் சொன்ன மாதிரி 7வது அத்தியாயத்தில் அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கு, ஆனால் யாருக்குள்ளேயும் எதுக்குள்ளேயும் நான் இல்லைன்னா. உண்மையாக சொல்லணுமன்னா அதுக்குள்ளே நான் இல்லை, எனக்குள்ளே அது இல்லைன்னாரு. அப்படின்னு ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். இது சார்வாத்மிய பாவம் அப்போதான் ஏற்படும். எதுக்கு இந்த சார்வாத்மிய பாவம்? தேன
இது ஏற்பட்டத அவித்யா திமிர ஜெனிதான் விகல்பான். இந்த விகல்பங்களும் வேற்றுமைகளும் பேதங்களும் ஏன் பார்க்குறோம் தெரியறதுன்னா விகல்பம்னா, அதனால் மனசு இருக்கிறதே ஃபங்க்ஷன் பண்ணுறது தப்பு இல்லை. பர்செப்ஷனில் தப்பு கிடையாது. இந்த விகல்பம்னா அதுக்கு பேர் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் இல்லாத விகல்பம் இல்லாத மனசு அங்கே இருந்தால் தட் இஸ் குட் ஒன்லி. அது நிர்விகல்பம் மாதிரி தான். அதனால் இந்த விகல்பா எல்லாத்தையும் எதுக்கு வந்துச்சு விகல்பம்? இந்த அவித்யனாலையும் அவித்தியத்தினால் மூடப்பட்ட ஆவரணனாலையும் ஆவரணனால் ஏற்பட்ட விக்ஷேபத்தினாலையும் விகல்பம். அது எல்லாத்தையும் பூர்ணமாக ரொம்ப சமத்த டாக்டிஸாக தக்த்வா பர்ன்ட் எல்லாத்தையும் எரிச்சிட்டோம். அப்படி பண்ணி என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் எல்லாம் எரிச்சாச்சு. மனசு எல்லாத்தையும் சமமாக பார்க்கறது. அப்படி அதுக்கு பேர் தான் பிரம்மா கிருத்தியா. இது நீ பண்ணி இந்த நிலையிலோ இந்த பாவத்தில் நீ இருக்கன்னா அது பிரம்ம பாவம். பிரம்ம ஆக்ருத்தியா அவன் பிரம்மமே ஆயிட்டான். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. அப்புறம் நிவசதி அவன் நிஷ்கிரியா நிர்விகல்பா பிரம்மாக்ருத்தியா சுகம் நிவசதி. அப்போது நிஷ்கிரியம் பிரம்மமான நானும் எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறேன். ஐ ஆம் சீயிங் த ஹோல் சினிமா, பட் ஐ ஆம் ஜஸ்ட் டு வாட்ச். ஸோ நிஷ்கிரியா. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது நானே அப்படி இவ்வளோ நானே ஆயிட்டு அதெல்லாம் ஆகி பார்க்கும்போது கனவுல நானே தான் கனவு ஆகிட்டேன். கனவு பார்க்குறவனு நானே தான் இருக்கேன். ஆனால் அங்கே எஃபெக்ட் ஆகிறது. ஐ ஆம் லாஸ்டிங் மை செல்ஃப். நானே இது மறந்துட்டு அங்கே சுகதுக்கம் அனுபவிக்கிறேன். இப்போ இங்கே த ஹோல் சினிமா 3 அவஸ்தைகள் ஜாகிரத சொப்பன சுஷுப்திகள் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். நானே தான் உருவாற்றேன், நானே பார்க்குறேன், எனக்குள்ளே நடக்கிறது. ஆனால் நானும் எனக்குள்ளே ஒரு விகல்பம் இல்லை. எனக்கு அட்டாச்மெண்ட்டு கிடையாது, டிட்டாச்மெண்ட்டு கிடையாது. அப்படி இருந்து அவன் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சுக்கமாக இருக்கா. சுக்கமாக இருங்கோ, ஆரோக்கியமாக பூர்ணமாக ஆனந்தமாக சுக்கமாக இருங்கோ. ஆனால் ஆசீர்வாதம் எல்லாரும் அப்படி சொல்லணும். நிவசதி, தென் ஹி அபைட்ஸ் அண்ட் இன் ஹிஸ் ஓன் க்ளோரி சுகம் அப்படின்னு சொல்லி இந்த சாந்த தாந்த இது எல்லாத்துக்கும் பகவத்கீதையில் சொன்னது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் படித்து சொல்கிறோம். சமாஹிதாயே பிரவிலாப்ய பாஹ்யம் ஸ்ரோத்ராதிச்சேத ஸ்வமஹம் சிதாத்மனி தயேவ முக்த்வா பவபாஷபந்தைஹ நான்யே து பாரோக்ஷ்ய கதாபிதாயினஹ. இப்போ இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும், சமாஹிதாக. ஸோ வெல் ட்ரெயின்டு, நல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறான். ஏ சமாஹிதாக பிரவிலாப்பிய பாஹ்யம். ஏ சமாஹிதாக எந்த சாதகர்கள் பாஹ்யமாக காணப்படுற சமஸ்த ஜகத்து ஸ்ரோத்ரா ஆதி சேதக ஸ்வம் அகம் மொத்தம் என்ன பாருங்கோ. அப்படி என்ன சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு, இந்திரிய விஷயங்களும் இந்திரியங்களும் மனசு, அப்புறம் ஸ்வம் அகம் என்னோடது நானும் என்னோடது என்ன இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சிதாத்மனி பிரவிலாப்பியா, சிதாத்மனான எனக்குள்ள லயம் பண்ணணும். எல்லாமே என்னோட எனக்குள்ளேருந்து தான் கிளம்பி காணப்பட்ட தவிர எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு பாஹ்யம் மொத்தத்தின் பிரவிலாப்பிய சிதாத்மனி அவனுடைய சித் ஆத்மக்குள்ள. அப்படி யார் பண்ணுறான்? அவன் தான் சயேவ முக்தாக, அவங்களுதான் முக்தர்கள். அவங்களுதான் பவபாஷபந்த் சயைவ
பவபாஷபந்தைஹி முக்தாக. பவபாஷபந்தம், சம்சாரம், ஜனனம் மரணம், இதெல்லாம் பந்தமே கிடையாது. எனக்கு எங்கே இருக்க பந்தம்? ஜஸ்ட் சம் சினிமா லீலா ட்ராமா இஸ் கோயிங் ஆன். லைக் நான் எப்பவுமே நித்தியம் அப்படி இருக்கேன், எனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. பவபாஷபந்தைஹி முக்தாக. தே ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் the clutches of this transmigration, the fear of death and birth and all. ஸோ இப்படி பண்ணுற இவனுக்கு தவிர வேறு யார் சாதாரணவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை, சுகம், சாந்தி வராது. நான் அந்நியத்துவன்னு யாரு? வேறு நிறைய பேர் நாங்கள் பக்தி பண்ணுறோம், நாங்கள் ரிலீஜியஸ் பீப்புள், நாங்கள் ஆர்த்தோடாக்ஸ் பீப்புள், இல்லை நாங்கள் அப்புறம் வேதாந்தமும் படிச்சிருக்கேன், எல்லாம் கேட்டிருக்கேன், ஆனால் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் பண்ண முடியுமா என்ன? அவங்கள சொல்லுவாங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. பாரோக்ஷ கதாபிதானியன்னா இந்த பாரோக்ஷம், இன்னும் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரலை, அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு வேதாந்தம் படிக்கிறாங்க, ஆனால் வேதாந்தம் வாழ்க்கையில் அப்ளை பண்ணல. அப்படிப்பட்டவங்களுக்கு சும்மா கதை விடுறாங்க. அவங்க பேசலாம், சும்மா சொல்லிக்கலாம், அதனால் பிரவச்சனம் கொடுத்தா எல்லாம் விவரித்து அப்ளை பண்ணணும். இல்லை இப்போ சொல்லிக் கொடுக்குற நான் அப்ளை பண்ணுறானது நான் பண்ணணும். ஸோ பாரோக்ஷ கதாபிதான, அவங்கள எல்லாரும் சும்மா பிளாபரிங் அபவுட் தேர் ஓன் இன்டைரக்ட் விஷயங்களை பற்றி சும்மா டப்பா அடிச்சுக்கிறாங்கன்னு. ஸோ கதாபிதான அப்படின்னு சொல்லி இங்கே இன்றைக்கி நிறுத்துகிறோம். ஸோ சமாஹிதா, சமாதி, இந்த பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்டர்மிக்ஸ்டுగా இருக்கு. டைரெக்டாக வாட் இஸ் சமாதியானி அது அப்புறம் கொஞ்சம் இன்னும் டீப்பாக விவரிப்பார். நவ் வி ஆர் ஜஸ்ட் கம்மிங் கொஞ்சம் கொஞ்சம் பெரிஃபரியிலேருந்து அப்படியே வந்துட்டுருக்கிறோம். ஸோ அபியாசத்துக்கு வரும், ஞானத்தோட கூடின தியானம். ஸோ தாரணா, தியான, சமாதி, இந்த மூணும் சேர்ந்து என்ன பண்ணும், ஆக்சுவலி அது என்ன நடக்கும்னே அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்லோகங்களில் வரும்போது நம்ம அது தெரிஞ்சுக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.